ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா பிடிசி இன்னைக்கு மார்னிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்பவுமே பிடிசியோட ப்ரைஸ் ஒரு $86,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறணும்னா பிடிசியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது வரையும் வந்து போகணும். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ் பிடிசி ஒன் ஆர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசனிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் வந்து இருந்து. ஸோ இப்போ அந்த அசனிங் ட்ரையாங்கிளோட அப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து அதோட ப்ரைஸ் ஒரு $86,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் சேனல் ஃபார்மேஷனுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ இந்த டிசெண்டிங் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரையும் வந்துட்டு திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீக்ளைம் வந்து ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் மூவாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ பிடிசிக்கு 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ எப்படியாவது அந்த 20 வந்து பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேம் வந்து ரீக்ளைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ மார்க்கெட் பல நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு டவுன் ட்ரெண்ட்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு புல்லிஷான ஒரு மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னா பிடிசி இந்த 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட அப்பர் ட்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு $93,000 ஒரு $96,000 வரையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து போகலாம். சப்போஸ் பிடிசியால் இந்த பேட்டர்னோட அப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியாமல் அது வரையும் போயிட்டு ரிஜெக்ஷன் வந்து கொடுத்ததுன்னா திரும்பவுமே பிடிசியோட ப்ரைஸு $80,000 கீழே கூட வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான சான்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டுன்றதால சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாட்டி இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் பம்ப்மே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு ரொம்ப நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 EMA பிடிசி வந்து இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு காலையில் வீக்லியோட கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எப்படியாவது இந்த 100 EMA வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வச்சிடணும். சப்போஸ் இந்த 100 EMA கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா இன்னும் ரொம்ப பேரிஷாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாறும் பிடிசி. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய $72,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு அதிக வாய்ப்புன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீக்லியில் ட்ரெண்ட் லைனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணோம், 100 EMA வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணோம். ஸோ நம்ம பொறுத்து இருந்தே பார்ப்போம் வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்க போகுதுன்னு. தென் அடுத்தா நம்ம பார்க்கக்கூடிய சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி டாமினன்ஸ். ஸோ யூஎஸ்டி டாமினன்ஸோட வீக்லி டைம் ஃப்ரேம் பற்றி நம்ம நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படியாவது இந்த ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சா வந்து பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த யூஎஸ்டி டாமினன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக யூஎஸ்டி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலி நம்மளோட சார்ட்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி டாமினன்ஸ் ஒரு அசனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்கப்பயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டு வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோம். ஸோ அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 31% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா சார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணி மார்க்கெட்டோட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இந்த 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் ஆக ஆரம்பித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா போதும் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகலாம். தென் அடுத்தா நம்ம பார்க்க போகிற சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப பிடிசி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துமே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பம்ப் ஆக முடியல. பட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டாமினன்ஸ் இந்த சப்போர்ட் ஏரியாவை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணணும். பட் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி வந்து தெரியல. ஸோ இந்த சப்போர்ட் வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டை மட்டும் பிரேக் டவுன் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுதுன்னா ஆல் காயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ரிலீஃப்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். தென் அடுத்தா நம்ம எத்தீரியமோட சார்ட் பார்த்தோன்னா எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபாலிங் எட்ஜ் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி டெய்லி டைம் ஃப்ரேமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் வந்து பண்ணிடுச்சு. ஸோ எத்தீரியமை பொறுத்தளவு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுன்ஸ் கொடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும். ஸோ ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் ஒரு பவுன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கேன். ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா ஒரு $3,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகும். சப்போஸ் இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட அப்பர் ட்ரெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு $3,200 $3,400 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே வந்து போகலாம். ஸோ எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா போகணும்னா கண்டிப்பாக அதுக்கு பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ எத்தீரியம் இந்த சப்போர்ட் ஏரியாவை லூஸே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. சப்போஸ் லூஸ் பண்ணிடுச்சுன்னா
நெக்ஸ்ட் டார்கெட்டுன்றது ஒரு 2380 கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் நாளைக்கு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே வரப்போதே. ஸோ இந்த மண்டே அண்ட் ஃப்ரைடே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப வந்து எப்படி வந்து இருக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோ மேக் பண்ணி ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் போது நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு மறுபடியும் டெலிகிராம் சேனலுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களோட சப்போர்ட் வந்துடும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.